ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க லேட் பண்ணாமல் டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகளோட எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, முனை அழிந்தது மேட்டி குலைந்தது. சரிங்களா? இப்படி தான் திருப்புகள் தொடர்ச்சியில் இருக்கும். ஸோ இந்த முதல் வரியை நீங்கள் ஆன்லைனில் போட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம விளக்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், முனை அழிந்தது. இந்த இடத்துல முனை அப்படிங்கிற வார்த்தைக்கு போர் அப்படின்னு சொல்லி பொருள். சரிங்களா? அதை ஆத்திச்சூடியில் பார்த்திங்கன்னா முனை முகத்து நில்லேல் அப்படிங்கிற வரியில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திருப்புகள் முழுதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறப்பிலிருந்து நமக்கு வயதாகிற வரைக்கும் நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய நிலைமையெல்லாம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த திருப்புகள். இது மிகவும் வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டு. வாழ்க்கை என்றால் என்ன, அதில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம் உடம்பு அது எப்படி இருக்கும், என்னென்ன நிலைக்கு தக்கவாறு மாறும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திருப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த முனை அழிந்தது அது என்னென்னா, நம்மளுடைய இளமை காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு செருக்கு இருக்கும். அது போக ரத்தம் சூடான ரத்தம் இருக்கிறனால நமக்கு உடம்பு ஒரு முறுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இளமையான செருக்கினாலும் ரத்தம் முறுக்கினாலும் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கே சண்டை நடந்தாலும் முன்ன போய் நின்றுட்டு அதில் பங்கெடுத்துட்டு நம்ம அங்கே நம்மளோட பங்கை காட்டுறது தான் பார்த்திங்கன்னா எல்லாரோட இளமையின் இயல்பு. அது ஏன்னா சூடான ரத்தம் இள ரத்தம் அப்படிங்கிறதுனால எந்த சண்டை வந்தாலும் நம்ம அதை வரிஞ்சு கட்டிட்டு போய் நிற்போம்ல, அது பார்த்திங்கன்னா இளமையின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டைக்கு நான் அப்படின்னு நின்று மார்த்தட்டி நம்ம போய் நிற்போம். எங்கே சண்டை நடந்தாலும் நான் இருக்கேன்டா, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா பசங்க. அந்த மாதிரி சண்டைக்கு நான் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி நிற்பதும் இளமையின் இயல்பு. அந்த இளமையின் இயல்பே பார்த்திங்கன்னா காலப்போக்கில் நம்ம கிழவன் ஆனதுக்கப்புறம் இல்லை கிழவி ஆனதுக்கப்புறம், அதாவது கிளப்பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளமை பருவம் முடிந்து கிளப்பருவம் வந்ததுனால சண்டை அழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல முனை அழிந்தது அப்படின்னா சண்டை அழிந்து விட்டது. எந்த மாதிரியான சண்டை அப்படின்னா, இளமை பருவத்தில் நாம் மார்தட்டி கொண்டு போய் சண்டைக்கு நிற்கும் நம்ம உடம்பே கிளப்பருவம் வந்ததனால் நம்மளுடைய சண்டை முறுக்கு இரத்த முறுக்கு எல்லாமே அழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் முனை அழிந்தது அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம். அடுத்தது மேட்டி குழைந்தது அப்படின்னு இருக்கு. மேட்டி குழைந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மேட்டிமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேட்டிமை அப்படின்னா தலைமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. என்ன தலைமை அப்படின்னா, இளமையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாவற்றிற்குமே தலைமை தாங்கி நிற்போம். எதுக்கெல்லாம் தலைமை தாங்கி நிற்போம்? நகராண்மை கழகம், பஞ்சாயத்து கழகம், இவை எல்லாவற்றிற்குமே பார்த்தீங்கன்னா நாம் போய் தலைமை தாங்கி நிற்போம். இன்னும் சில கருமங்களுக்கும் நம்ம முதன்மையாகவும் பெறுவோம்.